ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ராகவ் அபிக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினார். விக்னேஷும் அபிக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அபி அப்படியே கண் கலங்கிட்டாங்க. ஆனாலும் காரில் வரும்போது ராகவ் நான் விக்னேஷ்காக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது அபி மறுபடியும் கோபமாயிட்டாங்க. சீக்கிரமாகவே முரளி சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு பேசினாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ராகவ் அபிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம இந்த ப்ரொமோ பார்க்கும்போது அபியும் அணுவும் சேர்ந்து தான் முரளியை சிக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ரவுடி இந்த பிளான்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா திடீர்னு நிஜமாவே அபியை யாரோ ரவுடிங்க கடத்தி வச்சிருக்க மாதிரி தான் அணுக்கு தெரிஞ்சு அணு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்கறதுனால முரளியும் கேட்டாங்க, லொக்கேஷனும் அனுப்பிச்சி விட்டதுனால பார்த்துட்டாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த ரவுடிங்கெல்லாம் அணுவையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் முரளி எல்லாத்தையும் அடித்து போட்டு அபியை காப்பாற்றுறாங்க. அந்த நேரத்தில் அபிக்கிட்ட ரொம்ப எமோஷனல் ஆகி முரளி பேசும்போது தான் அணு அதை வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் எந்த கான்செப்ட்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அதை எப்படி கண்ணு காட்டுறாங்க, எதனால் இதை வீடியோ எடுக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனால் எது எப்படியோ முரளி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஆகாஷ் அங்கே வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் ஆகாஷ் வரும்போது அந்த ஃபோனை எடுத்து பார்த்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வழியாக ஆகாஷ்கிட்ட அபி எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் ஆகாஷ் ரொம்பவுமே கோவப்படுறாங்க. உங்களை வச்சு அஞ்சலி ஏமாத்தினானா அவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டதுனால இப்போ என்ன கொஞ்சம் சந்தோஷம்னா முரளியை பற்றி குடும்பத்தில் இருக்க யாருக்கோ ஒரு ஆளுக்கு தெரியும்னு பார்த்தா கடைசியில் மெயினாக இருக்கக்கூடிய 3 பேத்துக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி பார்த்தாலும் இதுக்கப்புறமும் முரளியோட ஆட்டெல்லாம் செல்லாது. ஏன்னா முரளி இனிமேல் அடுத்தடுத்து மாட்ட வேண்டியதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அஞ்சலிக்காக எல்லாரும் பார்த்து இந்த உண்மையை வெளியில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ராகவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் யாராலையும் எதுவும் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அஞ்சலிக்கா குழந்தை வயிற்றில் இருக்குது. அதனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிறதுனால ஒரே காரணத்தை வச்சு தான் இப்போ எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் முரளி அவங்களோட கேமை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் தெலுங்கு வெர்ஷன்லையும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன மூவ் பண்ணுவாங்கன்னா, இப்போ அடுத்து ஏற்கனவே அபி அந்த ஆஃபீஸில் இருக்க விஷயத்தை செந்தில் அண்ணங்கிட்ட சொன்னாங்கல்ல, அந்த கிஃப்ட் பாக்ஸ் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வீட்டில் உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டர் அதுவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இல்லை, அதனால் அடுத்தடுத்து எல்லா உண்மையும் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.